காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. போன வருஷம் விஷ் பண்ணினாரு, இந்த வருஷம் உன்னையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும், ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும், அட்லீஸ்ட்டு செட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியாச்சும் ஒரு வீடியோ வரும்னு சொல்லி நானும் வந்து ஏதாவது பார்த்துட்டே இருக்கேன். இன்ஸ்டாவில் போய் அடிக்கிற ஏதாச்சும் அப்டேட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஸ்டார்டிங் ஒரு பாட்டு பண்ணோம் இல்லையா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சே தவிர அப்டேட் எதுவுமே வரல. ஸோ லாஸ்ட் இயராச்சும் ப்ரீவியஸ் டே வந்து லைவில் வந்து விஷ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம கமருதீன் வந்து நீங்கள் வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்டேட் தான் நம்ம இன்றைக்குமே ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். வருவேனாங்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 700 எபிசோட் செலிப்ரேட் பண்ணுவாங்க, காவேரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதாவது எல்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் தான் போகுது அப்படிங்கிறப்ப விஜய் இல்லாமல் அங்கே ஷூட்டிங் போகுமா? கண்டிப்பாக விஜய் இருப்பார், ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ஏதாச்சும் நமக்கு ஒரு கிளிப்ஸ் மாட்டோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒன்று கூட மாட்டலைங்க. ரொம்ப வருத்தம், டேவே முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து என்ன சொல்கிறேனே தெரியல, ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பாட்டு டக்குன்னு தோணுச்சு. பட் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட்டு நம்ம கமருதீன் செட்டில் இருந்திருந்தா கூட லைவ் வந்துருப்பாருங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் தான் வந்து லைவில் வந்திருப்பார். ஆனால் நம்ம தலைவர் வந்து இன்ஸ்டாலையும் இல்லை இல்லையா, ஸோ அதுவும் நமக்கு ஒரு இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. டேரெக்டாக விஷ் பண்ணியிருப்பார், இன்றைக்கி செட்டில் தான் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது நமக்கு எந்த மூலியமாவது கிடைக்கும்னு பார்க்குறோம், அது கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, எனிவேஸ் அவங்களுக்குள்ளே விஷ் பண்ணிட்டா ஓகே தான். நிறைய வீக்காக ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு ஏக்கம் இருக்கும். நான் வந்து இங்கே ஓப்பனாக பேசியிருக்கேன். பட் சார் கமெண்ட்டில் கழுவி ஊற்ற வந்துடாதீங்க. எத்தனை பேர் இதே ஃபீலிங்கில் இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். இதை பற்றி நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.